Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ഒരു നല്ല ആഴ്ച വന്നതിനാല് ന്യായമിരുന്നാ നടക്കും சொன்னா நடக்கும் എന്നുള്ള ഒരു നம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. அது நேரடியா வந்து பார்த்து செய்து தரணும் என்று சொல்றது. அதனால இந்த பகுதி மக்களோட பலவருடைய துயரத்தை தீர்க்கும் வகையில் அவங்களுக்கு உடனடியா பட்ட வழங்கி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட மக்கள் குடியிருப்பு பகுதியிலே யானை வராம தடுக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு சீக்கிரம் செய்து தரணும் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமா அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, വലിയ ഏല பகுதியில் சுமார் 280 ஆண்டுகளா 4 தலைமுறைகளா மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வராங்க. இந்த பகுதியும் இவர்கள் முன்னோர்களுக்கு மார்த்தாண்டவர்ம மன்னர் தானமா கொடுத்ததுதான். இவர்களிடம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனால் சர்வே நம்பர் அண்ட் ஏரியா டீடைல்ஸ் குறிப்பிடாம 23/6/2026 அன்று வனத்துறை இவர்களுக்கு ஷாக்காஸ் எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. வனத்துறை எடுத்த இந்த நடவடிக்கை இயற்கை நீதிக்கு முற்றிலும் எதிரானது. வலியேல மக்களுக்கு வனத்துறை கொடுத்த எவிக்ஷன் நோட்டீஸை அரசு தற்காலிகமா நிறுத்தி வைக்க வேண்டும். மக்கள் பக்கமுள்ள நியாயத்துக்கு அரசு செவி கொடுத்து பின்னர் முடிவெடுக்கணும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். கடைசியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி எப்பவுமே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் இப்படி ஒரு பிரச்சனை பல ஆண்டுகளா ஓடிட்டு இருக்கு. அது நெய்யாறு இடதுகரை கால்வாய் பிரச்சனை. சுருக்கமா சொன்னா 1956 மொழிவாரி மாநில பிரிப்புக்கு முன்னாடி தொடங்கின திட்டம் இது. மாநில பிரிப்பு நடந்த பிறகு 2 அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியது. நம்ம விளவங்கோடு மற்றும் வில்லியூர் தொகுதிகளிலே இருக்கிற 9200 ஏக்கர் பாசன நிலத்துக்கு தினமும் 150 கன அடி தண்ணி தர கேரள அரசு சம்மதிச்சது. 2004 வரைக்கும் வாய்மொழி ஒப்பந்தப்படி கேரளா தண்ணி அனுப்பிட்டு தான் இருந்தது. ஆனால் 2004 பிப்ரவரியிலே எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம கேரளா திடீர்னு தண்ணியை நிறுத்திட்டாங்க. இது இன்ட்ரா ஸ்டேட் ரிவர் என்று காரணம் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றால் டாம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் தரணும் என்றும் கேரளா அரசு சொல்லியது. இதனால கடந்த 20 ஆண்டுகளா இந்த பகுதியில் இருக்கிற 9 வருவாய் கிராமங்களிலே நெல் விவசாயம் நிறுத்தப்பட்டது. வருஷத்துக்கு 20,000 டன் நெல் விளைந்த பூமி இது. ஆனா இன்ற தண்ணி இல்லாத காரணத்தால் நெல் சாகுபடி இல்லாம போச்சு. பேரவைத் தலைவர், இது சொல்லாம அங்க போய என்ன அங்க ஏற்றாது. இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து போட்டும் பேர். இந்த பகுதி நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. இதனால ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் வேலை தேடி உயிரை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாத இந்த கால்வாய் டேமேஜ் ஆகி காணப்படுது. டேமேஜ் ஆகி கிடக்கிற நெய்யார் இடதுகரை கால்வாயில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அரசு உடனடியாக அப்புறப்படுத்தி தூர்வாரி உடைப்புகளை சரி பண்ணி தரணும். தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமா 2012 தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டது. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தாலும் அது முடிவுக்கு வர எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியாது. அதனால நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேரளா முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால் உதவியாக இருக்கும். இரு மாநில அரசுகளும் மனசு வச்சால் இந்த பிரச்சனையை சுலபமா தீர்க்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெய்யார் இடதுகரை கால்வாயில் தூர்வாரி சரி செய்து தண்ணீர் பெற்ற தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் உற்று கவனித்தால் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு நடந்த பிறகு எங்கள் விளவங்கோடு தொகுதி எந்தெந்த வகையில் வாழ்வாதார பாதிப்புகளுக்கு உள்கட்டமைப்பு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எங்கள் விளவங்கோடு தொகுதி மக்கள் எப்போதும் தமிழ்நாடு அரசின் மீதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்கள். எனவே இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர்களும் தாயுள்ளத்தோடு கவனித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியுடைய பிரச்சனை சொன்னார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இரு மாநில பிரச்சனைகள் இது கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்டிப்பு சென்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது இங்கே குறிப்பிடுகிற போது மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னராக இருக்கிற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் அதற்காக 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வனவிலங்குனால மலையோர பகுதி மக்கள் என்ஜாய்மெண்ட் போறதுனால பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. அது என்னன்னா அவங்களுடைய சொந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்ட போறாங்க, அரசு தோட்டத்தில் வேலைக்கு போறாங்க. அதனால தான் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. தவிர என்ஜாய்மெண்ட் ஒரு வார்த்தை என்பது யூஸ் பண்ணாங்க. அது என்பது இல்லை. வேலைக்கு போறாங்க, அதனால தான் வனவிலங்குகளை பாதிக்கப்படுறாங்க என்ற விஷயம் என்பது அது திருத்திக்கணும் என்பதுதான். தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்னது போல, ஏன்னா அது மிக ஒரு தவறான வார்த்தை. இங்க வந்துட்டு ஏற்கனவே அங்க உள்ள அரசு ரப்பர் கழகமானது காமராஜர் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ரப்பர் கழகம் அங்க இருக்கிறது. காமராஜர் அவர்களால் 2500 பேருக்கு முன்னால் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ரப்பர் கழகம். இப்பொழுதும் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ரப்பர் மரங்கள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நடவு பண்ணி பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் வந்து போய் தான் ஆகணும். அது காட்டுக்குள்ளால இருக்கு. அந்த டைம்ல யானைகளும் நிறைய அங்க, ஏன்னா அது ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா தான் அங்க அறிவிச்சிருக்காங்க, அடர்ந்த பகுதி தான். ஆனா அங்க பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எல்லாரும் மேகதாது அணையை பற்றி எல்லாம் பேசுறாங்க. ஆனா எங்க மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சேனலை பற்றி பேசுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு இது போடவும் இல்லை. ஏன்னா நெய்யார் இடதுகரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வழியாகவும் எம்எல்ஏஸ் வழியாகவும் எங்களுடைய எல்லா 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பற்றாக்குறையை பற்றி மாண்பு உறுப்பினர் பிரவீன் அவர்கள் பேசுகிற போது தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இரு மாநிலங்களுக்கிடையானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களோடு சுமூகமான நல்லுறவு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையும் இது எளிதாக தீர்க்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுகிற கட்சியும் அங்கே கேரளத்தில் காங்கிரஸாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நீங்களே முன்னின்று நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு சிறப்பான ஆலோசனைகளை சொல்லி அங்கேயும் உங்கள் தலைமையின் மூலமாக அந்த முதலமைச்சருக்கு சொல்வதில்லை, அது இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி மிக சுலபமாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்று நான் கருதுகின்றேன்.
சொல்லுங்க மாண்பு உறுப்பினர். ஏன்னா எங்க மாவட்டத்தில் உள்ள தண்ணியானது உண்மையிலே தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தேவையான தண்ணி எங்க மாவட்டத்துல இருக்கு. ஆனா அதுக்கான நான் ஒரு சிறந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க நதிகளை இணைச்சா கூட நாங்க உங்களுக்கான தண்ணியை நாங்க தரலாம். ஆனா நெய்யார் இடத்துக்கரை சேனலையும் ஸ்பெஷலா நீங்க கவனிக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்பு உறுப்பினர். அந்த மாதிரி வைலண்ட் ஆகிற ஏனைகளை வந்து என்ன செய்யணும்னா காப்பகத்தை தான் விடணும். இதை என்ன செய்யுங்க, வனத்துறை என்ன செஞ்சிடறாங்கன்னா இதை கொண்டு வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் கொடுறாங்க. இதனால அதுல ஒரு தீர்மானம் வனத்துறை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வைலண்ட் ஆகிற ஆணைகளை எல்லாம் ஆணை மற்றும் வந்து காப்பகத்துக்கு தான் அனுப்பணும். அதுதான் வந்து அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை விட நேற்றுக்கு எங்களுடைய ஊர்ல என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தர் புலி தாக்கி இறந்துட்டாங்க. அந்த மேன் ஈட்டிங் யானை கூடலூர் ஓய்வேலியில வந்து ஒரு புலிகளால் தாக்கப்பட்டு ஒருத்தர் அது மேன் ஈட்டிங். ஏன்னா அது சாப்பிட்டு இருக்கு. அந்த மேன் ஈட்டிங் யானை என்ன செய்யணும்னா அதை வந்து சுட்டு தான் பிடிக்கணும். இல்ல மேனிட்டிங் புலி அந்த மேனிட்டிங் டைகரை வந்து உடனடியாக என்ன செய்யணும்னா அதை வந்து அதாவது மயக்க ஊசி போட்டு தான் பிடித்து அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். எனவே இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அது வந்து சென்சேஷனல் இஷ்யூவாக அந்த யானைகள் புலிகளால் தாக்கப்படுகிறது. இதுக்கு அரசு மிக மிக முக்கியத்துவம். எப்படி காவிரி பிரச்சனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதோட அந்த வெஸ்டர்ன் காட்ல இருக்க 10 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் கூடலூர்ல அதிகமா இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுக்கணுங்கிறது அந்த மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாயிலாக வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கதிரவன் அவர்கள். மாண்பு வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூடலூர்ல சொன்னாங்க சிறுத்தை புலி தாக்கி இறந்ததா. உண்மைதான். அதுக்குண்டான நடவடிக்கை அரசு வந்து உரிய அதிகாரியுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. மேலும் இந்த சிறுத்தை புலி தாக்குதல் இல்லாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் இந்த ஆண்டு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்பவே இந்த நிதி வந்து ஒரு 100 கிராமங்கள் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கிராமங்கள் இருக்கிறது. அதுல 100 கிராமங்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தி அந்த கிராமங்களை பாதுகாக்கின்ற மின்வேலி மற்றும் ஏஐ மூலம் கண்காணிக்கிறதுக்கு உண்டான அந்த நிதியை பயன்படுத்தும் வகையில் அரசு இதை கவனம் கொள்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.